வேளச்சேரி தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல உருவான தொகுதி. ஒரு தடவ வேளச்சேரி அசோக் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. வாகை சந்திரசேகர் 3வது முறையாக காங்கிரஸ் அசனன் திமுக, மௌலானா அதிமுக, காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. வேளச்சேரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சென்னையில வந்து அந்த நவம்பர், டிசம்பர் மாசங்கள்ல பெரிய மழை அளவுல பேசப்படக்கூடிய ஒரே தொகுதி என்பது வேளச்சேரி தொகுதி. அந்த அளவுக்கு பல்வேறு இயற்கை பேரிடர்களால் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமான தொகுதி வேளச்சேரி தொகுதி. அதாவது வேளச்சேரியில சுத்தி இருக்கிறவங்க ஒரு சின்ன மழை பெஞ்சு அந்த நவம்பர், டிசம்பர் காலத்துல மழை பெஞ்சாலே அந்த வேளச்சேரி பிரிட்ஜ் முழுக்க அவங்களுடைய கார வந்து பார்க் கேட்பாங்க. பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பயம். பயம். மிகப்பெரிய அளவுல வெள்ளம், மிகப்பெரிய புயல் மழை வெள்ளமெல்லாம் வந்துருச்சுன்னா, போட் வந்து வேளச்சேரிக்குள்ளர போய் மக்கள வந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய சூழல நாம நெறைய பார்க்கிறோம். பல்வேறு ஃபேக்டர்ஸ் அங்க இருக்கு. வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண் வாக்காளர்கள் 1,02,235, பெண் வாக்காளர்கள் 1,09,411, மொத்தம் ஒரு 2,11,000 வாக்காளர்கள் இங்க வேளச்சேரியில இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாம பார்த்த எல்லா தொகுதிகள்லயும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுதான் இதுலயும் தமிழ்நாட்டுடைய நிலவரம் இதுதான் போல இருக்கு. பெண் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து 2021, 24 கம்பேர் பண்ணா 2021ல காங்கிரஸ் சார்பா ஆசன் மௌலானா நின்றுனாரு. ரொம்ப ஒரு க்ளோஸ் தான். 39.15. அசோக் அவர்கள் 36.66. க்ளோஸ் ஃபைட். ஆமா, கண்டிப்பா. ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட். மக்கள் நீதி மையத்துல இருந்து சந்தோஷ் பாபு 13%, நாம் தமிழ்ல கீர்த்தனா 8%, தென் சென்னையில வரக்கூடிய தமிழ்ச்சி தங்கப்பணி 46.8%, தமிழிசை சவுந்தரராஜன் 31%, ஜெயவர்தன் 14. சோ ஒரு க்ளோஸ் ஃபைட் 46. தமிழிசை ஜெயவர்தன் உங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் சேர்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஆகுது. ஒரு டஃப்பான தொகுதின்னு சொல்லலாமா வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும்? அதுதான் போன ரிசல்ட்ஸ்ல நமக்கு இருந்துச்சு. இந்த முறை வேட்பாளர்களை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். வேட்பாளர்கள் மீண்டும் காங்கிரஸ்க்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னையில ஒதுக்கப்பட்ட ஒரே கூட்டணிக்கான தொகுதி திமுக சார்பில் வந்து ஆசன் மௌலானா காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. சோ வேளச்சேரி அசோக் அவர்கள் மீண்டும் அங்கே போட்டி போடுறாரு. தாவேகாவின் சார்பாக குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கீர்த்தனா அவர்கள் போட்டி போறாங்க. ஃபைட் எப்படி இருக்கு சந்தோஷ்? ஃபைட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஆதன் கருத்து கணிப்பின்படி வேளச்சேரியில ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு சின்ன லீட் எடுக்கறாங்க. ஆசன் சோ மௌலானா 37-35ங்கிறது ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். கண்டிப்பா. அதிமுக சார்பில் 35, தாவேகா 20% எடுக்கறாங்க. கீர்த்தனா 8. கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃபைட் தான். லாஸ்ட் எலெக்ஷன்ல நாம எப்படி பார்த்திருக்கோமோ அதேதான். 39.15, 36.66. இங்க நாம பார்ப்பது என்பது 37-35ங்கிறது ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. அப்படி க்ளோஸ் ஃபைட்டாக இருந்தாலும் ஆசன் மௌலானா ஜெயிக்கிறார்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளோட கருத்து கணிப்போட முடிவாகவும் இருக்கு. ஸோ வேளச்சேரியில ஆதன் கருத்து கணிப்பின்படி ஆசன் மௌலானா வெற்றி பெறாரு அப்படின்றதா, ஒரு சின்ன லீடு இருக்கிறாரு அப்படின்றதா இருக்கு. ஸோ